தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் தா பாண்டியன் அவர்களே, எழுச்சி தமிழர் நண்பர் தொல் திருமாவளவன் அவர்களே, வந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் நண்பர் அருணன் அவர்களே, கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கிற பல்சான்றீரே அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் சொன்னதற்கு பிறகு அதே வேகத்தில் கிருஷ்ணனின் விளையாட்டுகளையும் தேசிய விளையாட்டுகளாக அவர்கள் அறிவித்து விடுவதற்கு முன்பு, ஒருவேளை அப்படி அறிவித்தால் அவர்கள் கட்சியில் இருக்கிற பெண்களே கூட ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை, அந்த சாமியார் பெண்கள் உட்பட. எனவே அதற்கு முன்பாக உடனடியாக செயலில் இறங்கிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டத்தை, இது சரியான கூட்டம் என்பதை விட சரியான நேரத்தில் கூட்டப்பட்டிருக்கிற, எப்போதும் போல பெரியார் திடலில் இருந்து தொடங்குகிற இந்த முதல் பயணத்தில் கலந்து கொள்ளுகிற நல்ல வாய்ப்பை நானும் பெற்றமைக்காக மகிழ்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியை, ஒவ்வொரு விதமான விவாதத்தை அவர்கள் கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு விதமான உள்நோக்கம் இருக்கக்கூடும் என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு நான் இந்த அரங்கத்திற்கு வருகிற போது கூட நாடாளுமன்றத்திலே சாட்சி மகராஜ் என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், காந்தியார் எப்படி தேசப்பற்றுடையவரோ அதுபோல கோட்சேயும் தேசப்பற்றுடையவர் என்று சொல்லி அதை பிறகு திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு செய்தி, ஒவ்வொரு செய்தியையும் சொல்லுவது பிறகு திரும்ப பெற்றுக்கொள்வது என்பதை ஏறத்தாழ அந்த 2-3 வாரங்களாக அவர்கள் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நமக்கே இப்போதுதான் தெரிகிறது காந்தியாரின் தேசப்பற்று அப்படிப்பட்டதா என்கிற ஒரு பெரிய ஐயம் வருகிறது. காந்தியாரின் தேசப்பற்றும் கோட்சேயின் தேசப்பற்றும் ஏறத்தாழ ஒரே மாதிரியானதுதான் என்று நாடாளுமன்றத்திலே சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு வாரமும் ஒன்று சமஸ்கிருத வாரம், அதற்கு பிறகு அந்த நிரஞ்சன் ஜோதி வாரம், அப்புறம் அமித்ஷா வாரம், அப்புறம் பகவத்கீதை வாரம் என்று இந்த தொலைக்காட்சிகளிலே ஒவ்வொரு வாரம் ஒரு படம் போடுவார்களே, அப்படி இவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது கீதையின் வாரம். இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற அந்த செய்தி, கீதை அதுவும் எந்த இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. டெல்லியிலே கொண்டாடப்பட்ட, நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும், கீதை எழுதப்பட்ட 5151வது ஆண்டு விழாவில். என்னடா வரலாற்றுக்கு ஏதாவது எந்த விதமான சான்றுகளும் தேவையில்லையா? வாய்க்கு வந்ததை சொல்வதெல்லாம் வரலாற்று பேராசிரியர் ஐயா ராமசாமி அவர்களெல்லாம் எதிரில் இருக்கிறார்கள். இப்படி நகைச்சுவையை அவர்கள் படித்திருக்க முடியாது. கீதையின் வயது 5151 என்று சொல்லுகிற எந்த சான்றும் தேவையில்லாமல் அதற்கு ஒரு விழாவை தில்லியிலே எடுக்கிற, அதில் இந்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிற நிகழ்வு நடந்திருக்கிறது. இதில் என்ன என்றால், இதில் ஒரு இந்தியாவினுடைய அமைச்சர் போய் கலந்து கொள்ளுகிற போது அதனுடைய வயது 5100 அதற்கு மேற்பட்டது என்பதாக ஒரு பொய், ஒரு புனைவு வரலாற்று ரீதியாக உண்மையாக ஆக்கப்படுகிற ஒரு முயற்சி வெளிப்படையாக தெரிகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு விதமான ஆதாரங்களோடு மிகச் சரியாக இந்த ஆண்டிலேதான் அது இடைச்செருகலாக மகாபாரதத்திலே கொண்டு வந்து திணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுவார். அம்பேத்கர் அவர்கள் காட்டுகிற காலம் பாலாதித்ய குப்தனினுடைய காலம். அது ஏறத்தாழ கிபி 500 வர வேண்டும் அல்லது 400 வர வேண்டும். பாலாதித்ய குப்தன் காலத்திலே தான் கீதை என்கிற ஒரு நூல் ஒரு இடைச்செருகலாக, பௌத்தத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு இங்கே சாதிகளினுடைய அந்த இறுக்கம் தளர்ந்து சாதிகளுக்கு எதிரான ஓர் உணர்வு ஏற்பட்ட நேரத்தில் மறுபடியும் சாதிகளின் இறுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான் பகவத்கீதை. இது அம்பேத்கர் அவர்கள் மிகச் சரியாக ஆய்வு செய்து சொல்லி இருக்கிற காலம். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய பாட புத்தகங்களிலே எல்லாம் குப்தர்கள் காலம், பொற்காலம் நிறுவுக என்றுதான் கேள்வி கேட்பார்கள். அதாவது விடைய அவன் சொல்லிட்டு அதை நிறுவுவதற்கு நாம் வரணும். குப்தர்கள் காலம் எப்படிப்பட்டது என்பது கேள்வி இல்லை. குப்தர்களின் காலம் பொற்காலம் உண்மைதான். குப்தர்களின் காலம் பொற்காலம். ஒரு கேள்வி விடுபட்டு போய்விட்டது, யாருக்கு என்கிற கேள்வி. குப்தர்களின் காலம் பொற்காலம், அவளுக்கு பொற்காலம், இந்தியாவுக்கு இல்லை.
எனவே அவாளின் பொற்காலத்திலே திணிக்கப்பட்ட இடைச்செருகலாக சேர்க்கப்பட்ட ஒரு நூல்தான் பகவத்கீதை. 1400 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம். டாக்டர் கோசாம்பி அவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலில் எழுதுகிற போது கிபி 3ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று சொல்கிறார். அப்படி பார்த்தால் 1700 வேண்டாம். பிஜி திலகரும் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனும் கீதையை பற்றி மிக அதிகமாக நூல்களை எழுதியிருக்கிறவர்கள் நான் நினைக்கிறேன். ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், இன்னொன்று நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள், 2 பேரும் தான். அண்மையிலே ஒரு நாளேட்டிலே ஒன்று எழுதியிருந்தார்கள், கீதையை காப்பாற்றுங்கள் என்று. அவர்கள் எழுதியிருந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த மேடையிலே நமக்கு புரிகிறது. அவர்கள் கீதையை தேசிய நூலாக ஆக்கக்கூடாது என்கிற நோக்கில் அந்த தலையங்கம் இல்லை. ஏன் சும்மா இருக்கிற கீதையை இப்படி சொல்லி ஆளுக்கு ஆளு திட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றீங்களேடாங்கிறது தான் அந்த தலையங்கத்தினுடைய அடிப்படை. நீங்கள் பார்த்தால் ஒரு 10 நாளைக்கு முன்பு வைத்திருந்தால் கூட கீதை புத்தகம் இவ்வளவு விற்பனையாகுமா என்று தெரியவில்லை. கீதையின் மறுபக்கம் இவ்வளவு விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அது மட்டுமல்ல, நான் மேடையிலே பார்க்கிறேன் தோழர் தாப்பா அவர்களோடெல்லாம் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு மேடையில சேர்ந்து பேசுகிற வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா? ஏண்டா பிரிஞ்சு கிடக்குறீங்கன்னு கேட்கலாம். கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் நீல சட்டையும் இனிமேலும் இந்த நாட்டில் பிரிந்திருக்க கூடாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறது என்பதை இந்த மேடையிலேயே நான் பார்க்கிறேன். எனவேதான் கீதையை காப்பாற்றுங்கள் அந்த தலைப்பு, தேசிய நூல் என்றெல்லாம் சொல்லி இதுவரைக்கும் பொதுவாக அறிவு களஞ்சியம், அது பொது களஞ்சியம் என்றெல்லாம் புரூடா விட்டுக் கொண்டிருந்ததற்கு மாறாக அது அறிவு களஞ்சியம் இல்லை, அது எப்படிப்பட்ட நூல் என்று ஆளுக்கு பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து விட்டீர்களே என்கிற கவலையில் கீதையை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தலையங்கத்தை நான் பார்த்தேன். இந்து தலையங்கம் கூட அதை பற்றிய விமர்சனத்தை எழுதியிருந்தது. இப்போது பல்வேறு தொலைக்காட்சிகளில் பகவத்கீதையை பற்றிய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு விதத்தில் நல்லது. அப்படி விவாதம் நடக்கிற போதுதான் கீதையை பற்றிய ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு எண்ணம் உடைந்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நம்போன்றவர்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே எடுத்து உரைப்பதற்கு என்ன காரணம்? தொலைக்காட்சிகள் எதற்காக நம்மையும் அழைக்கிறார்கள் என்றால் சுபவியும் அருணனும் வந்து பேச வேண்டும் என்கிற ஆசையிலே அல்ல, விவாதத்திற்கு வேறு தரப்பு ஆட்களும் தேவை என்பதனாலே அருணனை அழைக்கிற போதும் என்னை அழைக்கிற போதும் நம்முடைய கருத்துடையவர்களை கவிஞரை அழைக்கிற போதும் அருள்மொழியை அழைக்கிற போதும் கீதையை பற்றிய இன்னொரு பக்கம் இன்றைக்கு மக்களிடத்திலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. கீதை என்பது ஒரு பொதுவான நூலா, இந்துக்களின் புனித நூல் என்று சொல்லுவது கூட மிகவும் பிழையான. இந்துக்கள் என்று தங்களை பல பேர் தவறாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் தானே 80%. நான் ஒரு தொலைக்காட்சியில பங்கேற்கிற போது ஒரு வாசகர் என்னிடத்திலே தொலைபேசியில கேள்வி கேட்கிறார், இந்துக்கள் தானே 80%, ஏன் அவர்களின் நூலை இந்தியாவினுடைய தேசிய நூல் என்று ஏற்கக்கூடாது? நான் திரும்ப கேட்டேன், இந்துக்கள் 80% என்கிறீர்களே, இந்துக்களிலே சூத்திரர்கள் எத்தனை சதவீதம், தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை சதவீதம், பஞ்சமர்கள் எத்தனை சதவீதம்? எல்லோரும் சமமாக இந்துக்களிலே மதிக்கப்படுகிறார்களா? எல்லோருக்கும் கோயிலுக்குள்ளே போவதற்கு அனுமதி உண்டா? நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிற 80% பேர் என்று சொல்லுகிறீர்களே, 80 விழுக்காடு மக்களும் சமமாக கருதப்படுகிற இடம் ஏதேனும் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது வாக்குச்சாவடி மட்டும்தானே நண்பர்களே. யாரும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிறவன் கூட எவனும் வாக்குச்சாவடிக்குள்ளே வராதே என்று சொல்லுவதில்லை. வாக்குச்சாவடிக்கு மட்டும்தான் எல்லோரும் வருந்தி வருந்தி அழைக்கப்படுகிறார்களே தவிர மற்ற இடங்களில் எல்லாம் கோயிலிலேயே தெருவில் நிறுத்தப்படுகிற போது அதனை எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்காக எடுத்துக்கொள்ள முடியும்? எனவே அடிப்படையில் வைக்கிற ஒரு கருத்தை தாண்டி இன்னொன்றை நான் சொல்லுகிறேன். அடிப்படையாக சொல்லப்படுகிற செய்தி, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றால் அப்படி மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தினுடைய நூலை பொது நூலாக அறிவிக்க கூடாது என்பது. ஆனால் அதனை தாண்டி நான் குறிப்பிட விரும்புகிற செய்தி, இது ஒரு மதத்திற்கும் பொதுவான நூல் இல்லை, இது இந்து மதத்திற்கான நூல் என்று திரும்ப திரும்ப சொன்னால் அதனுடைய பொய்மையை நாமும் புகழ்ந்து விடுகிறோம் என்று பொருள். இது இந்து மதத்திற்கான நூல் இல்லை, இது பார்ப்பனர்களுக்கான நூல். எனவே 3% இருக்கிற பார்ப்பனர்களினுடைய நூலை 100% மக்களுக்கும் பொதுவான நூலாக ஆக்காதே என்பதுதான் நம்முடைய அடிப்படையான வாதம். கீதையை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டுமானால் 2 வரிகளில் சொல்லலாம். அது வருண அமைப்பை வலியுறுத்துகிற நூல், வன்முறையை தூண்டுகிற நூல். இந்த 2ஐ தாண்டி
வேறு ஏதேனும் நீங்கள் தத்துவ குழப்பங்களை கொண்டிருக்கிற நூல். அடுத்ததாக சொல்ல வேண்டுமானால் அது தத்துவ குழப்பங்களை கொண்டிருக்கிற நூல். நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. நான் செயல் ஆற்றுகிறவனும் இல்லை, செயல் ஆற்றாமல் இருக்கிறவனும் இல்லை என்று கண்ணன் சொல்லுகிறார். இதுக்கு என்னடா பொருள்னா, இதெல்லாம் தத்துவம் உங்களுக்கு புரியாதுங்கிறான். புரியாத மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்டால் உங்களுக்கு புரியாது என்று சொல்கிறானே தவிர, இது தத்துவ குழப்பங்கள், யோகம் பற்றி, சாங்கியம் பற்றி, பல்வேறு தரிசனங்கள் என்று சொல்லப்படுகிற தத்துவங்களை பற்றி எல்லாம் உள்ளே ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன. எனவே அதில் அடிப்படையாக இருக்கிற செய்தி இரண்டு தான். அவர்களை கேட்டாலே அவர்கள் சொல்லுகிற செய்தி மிக சுருக்கமாக கீதையினுடைய அழுத்தமான சாரம் என்ன என்று கேட்டால், பயன் கருதா கருமம் என்பது கீதையின் சாரம். கீதாச்சாரம் என்று கடைகளிலே எழுதி போட்டிருப்பதற்கும் கீதை புத்தகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த முதல்ல நண்பர்கள், அது யார், இது ஒரு புது கிருஷ்ணன், இதை எழுதுனதுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. கீதாச்சாரம் என்று எழுதியிருப்பதெல்லாம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இப்படி எல்லாம் கீதையில எங்கேயும் இல்லை. அந்த கீதாச்சாரத்தில் இருக்கிறது இந்த சீட்டு கம்பெனிகளுக்கு தான் பொருத்தமானது. நேற்று வரைக்கும் உன்னுடையது யாருடையதாக இருந்ததோ அந்த பொருள் நாளையிலிருந்து இன்னொருவனுடையது என்று சொல்லுகிற போது, நீ போகும்போதே அந்த கடையில பார்த்திருக்கணுமா இல்லையா? அந்த வரிய அவன் தெளிவா சொல்லிட்டான்ல, இன்றைக்கு வரைக்கும் உன்னுடையதாக பொருள் நாளைக்கு இன்னொருவனுடையதாக ஆகிவிடும். நீ எதை கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு? ஐயோ இவன் பணம் இல்லையா கொண்டு வந்திருக்கிறேன்னு உனக்கு தோணணுமா இல்லையா? எனவே கீதாச்சாரம் என்பது அது அன்று. கீதாச்சாரம் பயன் கருதா கருமம் என்பதுதான். அதை அவர்கள் இரண்டாவது இயலிலேயே அதனை சொல்லிவிடுகிறார்கள். என்ன சிக்கல் என்றால், தொடக்கத்தில் சொல்லுகிற போது அந்த பயன் கருதா கருமம் என்பது, கருமம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் 4வது இயலில் வெளிப்பட்டு 18வது இயலில் முற்று பெறுகிறார். ஆனால் சொல்லுகிற போது 2வது இயலில் பயன் கருதா கருமம், அதுதான் கீதையினுடைய சாரம் 2வது இயலிலேயே இருக்கிறது. கடமையை செய்வதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த கடமைக்கான பயன்களை நீ எதிர்பார்க்க கூடாது. இதைத்தான் திரும்ப திரும்ப அடடா எத்தனை உத்தமமான கருத்து என்று சொல்லுகிறார்கள். நான் முதலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை குறிப்பிடுகிற போது ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அவர்தான் கீதையை பற்றிய நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். த பகவத்கீதா என்பதில் இருந்து தொடங்கி த இந்தியன் பிலாசபி என்பதிலிருந்து த சோர்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி என்கிற புத்தகமும், ஈஸ்டர்ன் ரிலிஜன் அண்ட் வெஸ்டர்ன் தாட் என்கிற புத்தகமும், எல்லாவற்றிலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிற அந்த வரலாற்று குறிப்பை நாம் எடுத்துக்கொண்டால் கூட, காரணம் அம்பேத்கர் சொல்லுகிற செய்தியை நாம் ஏற்க வேண்டாம், ஐயா பெரியாரை ஏற்க வேண்டாம், அவர்களினுடைய வரலாற்று ஆசிரியர் PG திலகர் சொல்லுவதை கூட ஏற்க வேண்டாம். நீங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிற அந்த கூற்றை எடுத்துக்கொண்டாலும் இயேசுநாதருக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கீதை எழுதப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் த பகவத்கீதா என்கிற புத்தகத்திலே சொல்லுகிறார். அதை உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் 2500 தான். ஆனால் இவர்கள் 5151 என்று ஒரு புதுசு, அவனுக்கு பிடித்த அன்றைக்கு பிடித்த எண், அது வாய்க்கு வந்ததே வரலாறு என்று சொல்லலாம். எனவே அப்படி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிற அந்த புத்தகத்திலே கூட அவர் குறிப்பிடுவது இதனுடைய சாரம் என்பதே எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல தொண்டு போல அதனை காட்டுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் எழுதியிருக்கிற விளக்க உரைகள் இருக்கிறதே, இன்றைக்கு ஐகான் என்கிற அந்த நிறுவனத்திலே இருந்துதான் மிக கூடுதலான மொழிகளில் அவர்களுடைய பிரபுபாதா எழுதிய உரையோடு பல்வேறு மொழிகளில் கீதை மொழிபெயர்க்கப்பட்டு நாம இங்க வந்து சிறப்பு கழிவு விலையில தானே கொடுக்கிறோம். அவன் சும்மாவே கொடுக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை இயல்பாக நான் பார்த்தபோது எனக்கே அந்த இணையதளத்திலே அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை மொழிகளில் அவர்கள் மொழிபெயர்த்து கீதையை கொண்டு போயிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகளில் அதனை மொழிபெயர்த்து, எல்லா மொழிபெயர்ப்பிலையும் அவர்கள் முன்னுரையிலே சொல்லி இருக்கிற செய்தி, இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நூல் இதுதான் என்பது. இதனை பகுத்தறிவாளர்கள் ஏற்கிறோமா இல்லையா, கிறிஸ்தவ மத இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்கிறோமா இல்லையா என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இந்து மதம் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிற சைவர்கள் ஏற்கிறார்களா என்று கேட்டு சொல்லுங்கள். வைணவத்தினுடைய நூல் தான் அது. இதனை சைவர்கள் கூட ஏற்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நூலில் பயன் கருதா கருமம், எதையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று 2வது இயல் சொன்னால், 4வது இயலிலே அதற்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது. இந்த கர்மம் என்பது அவரவர் வருணத்திற்கு உரியது.
வருணம் என்பது 4. அந்த 4 வருணங்களை நான் தான் படைத்தேன். எவ்வளவு பெருமை பாருங்க. சதுர் வருணம் மயா சிருஷ்டம். அந்த 4 வருணங்களையும் நான் தான் படைத்தேன். அதற்கு நம்முடைய உண்மை இதழிலே எழுதியிருப்பது போல அதற்கு ஒரு வெண்டைக்காய் வியாக்கியானம் வைத்திருக்கிறார்கள். இந்த 4 வருணம் என்றால் அது குணகருமங்களை பொறுத்தது. அடுத்த வரியில இருக்கிறது. இதை யாரெல்லாம் சொல்லுகிறார்கள்? அவள் சொன்னால் குற்றமில்லை. நான் ஒலிநாடாவிலே கேட்டேன். சுகி சிவம் கூட அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். 4 வருணம் என்பது பிறப்பினால் இல்லை, அது குணகரும ஸ்வாவம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்வாவ குணை, அது குணத்தையும் அவரவருடைய செயலையும் ஒட்டி பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, போகட்டும். மறுபடியும் தொடர்ந்து படித்துக் கொண்டே போனால் 9வது அத்தியாயத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இப்போதெல்லாம் புத்தகங்களை தேடுவதிலே மிகப்பெரிய சிரமங்கள் ஏதுமில்லை. இணையதளத்துக்குள்ளே போனால் பகவத்கீதையை உடனே படித்து விடலாம். 9வது இயலினுடைய 32வது பாடல் சொல்லுகிறது. கிருஷ்ணர் சொல்லுகிறார், நான் யாருக்கெல்லாம் நான் என்னிடத்திலே அடைக்கலம் கொடுத்து அவர்களை சுப்ரீம் கோல், உயர்ந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போவேன் என்றால், பாவ யோனியில் பிறந்த பெண்கள், வைசியர்கள், ஏவலர்கள், மீனியல்ஸ் என்கிற சொல் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மீனியல்ஸ் என்றால் ஏவலர்கள், ஏவலர்கள் என்றால் சூத்திரர்கள், சூத்திரர்கள் என்றால் நாம தான், வேற யார்? ஒட்டுமொத்தமாக நம்மை தான் இழிவுபடுத்துகிற அந்த சொற்கள். பாவ யோனியிலே பிறந்த பெண்கள், வைசியர்கள், ஏவலர்கள் ஆகியோரும் கூட என்னிடத்திலே வந்தால் அவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு நான் உதவி செய்வேன். இது 9வது இயலினுடைய 32வது அதிகாரம். சரி, இந்த இடத்திலே அவர்கள் விடை சொல்ல வேண்டும். அது குண கருமத்தை அடிப்படையாக கொண்டது என்றால், பாவ யோனியில் பிறந்த என்று சொன்னால் அது பிறப்பின் அடிப்படை என்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்களா இல்லையா? இதையும் தாண்டி 18வது இயல், அதுதான் கடைசி இயல். அங்கே போகிற போதுதான் கொலையை அங்கீகரிக்கிற ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 18வது இயலிலே தான் கிருஷ்ணன் சொல்லுகிறார், ஆணவம் இல்லாத தூய அறிவுடையவர்கள் செய்யும் எந்த ஒரு கொலையும், அவர்கள் உலகத்தையே எதிர்த்தாலும், if they are warring against the whole world, உலகம் முழுவதையும் எதிர்த்தாலும் கொலை செய்தாலும் அது கொலை ஆகாது. அந்த கொலைக்கு அவர்கள் இணக்கமானவர்களாகவும் ஆக மாட்டார்கள் என்று சொல்லுகிற, வன்முறையை தூண்டுகிற, அதற்கும் அடுத்ததாக வருகிற அந்த 18வது இயலில் 41வது பாடலில் இருந்து 47வது பாடல் வரை எல்லாம் தெளிவாக வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது. பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. இந்த 4 வருணம் என்பதையெல்லாம் தாண்டி, குணம் தாண்டி, ஸ்வாவம் தாண்டி, கருமம் தாண்டி, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று அந்த பெயர்களோடு அவை சொல்லப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் யார் யாருக்கு என்ன என்ன கடமை, எது அவரவருக்கு உரிய கருமம் என்று 44 47 வரைக்கும் சொல்லப்படுகிற போது மிக தெளிவாக இவனுடைய பார்ப்பானினுடைய தர்மம், அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கருமம் என்ன, அவனுக்கு தவம் செய்வது, படிப்பது, எவ்வளவு சௌரியமான வேலை பாருங்க. அடுத்தது சத்திரியனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மம் வீரமுடையவனாக இருப்பது, எக்காரணம் கொண்டும் போரில் புறங்கூடாமல் இருக்கிறது. போனா செத்தே போயிடணும், திரும்ப வரக்கூடாது. போரில் புறங்கூடாமல் இருப்பது. வைசியனுக்கு உள்ள தர்மம், கால்நடை வளர்த்தல் கூட வைசியனுக்கு தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது கீதையிலே. வைசியனுக்கு உள்ள தர்மம் என்பது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம் ஆகியன வைசியனுக்கு உரிய தர்மங்கள். சூத்திரனுக்கு உரிய தர்மம் எது என்று கேட்டால், இந்த சொல்லப்பட்டிருக்கிற மூவருக்குமான ஏவல் செய்வது சூத்திரனுக்கு உள்ள கர்மம் என்று சொல்லி முடித்ததற்கு பிறகு, இதற்கு பிறகும் கீதை, இதை நான் அந்த தொலைக்காட்சியிலே கேட்டேன், இதற்கு என்ன விடை, அதை நான் அதிகாரத்தை சொல்லி கேட்டேன், என்ன விடை என்று. அதற்கு மிக புத்திசாலியான ஊடகவியலாளர் சுதாங்கன் சொன்னார், அப்படி இருந்தால் அதெல்லாம் நீக்கிடலாம். அதாவது அது இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை. வேண்டாததை விட்டுடலாம். தர்மி மாதிரி, எனக்கு தர்மியின் நினைவு சட்டென்று நினைவுக்கு வந்தது. எவ்வளவு தப்பு இருக்கோ குறைச்சிக்கிட்டு அதை கொடுத்துருங்க என்பது போல வேண்டியதை வைத்துக் கொண்டு வேண்டாததை வெட்டி விடலாம் என்று, ஏதோ கீதையை சேர்ப்பதற்கும் வெட்டுவதற்கும் இவர்தான் அதற்கான முழு அதிகாரமுடையவர் என்பது போல தொலைக்காட்சியில் அவர் சொன்ன செய்தி அப்படிலாம் தப்பா இருந்ததுன்னா வெட்டிடலாம். ஆக தப்பா இருக்கா இல்லையாங்கிற அந்த ஆய்வும் இல்லை, தப்பா இருந்தா வெட்டிடலாம் என்று சொன்னார். மிக தெளிவாக
இரண்டாவது இயலில் தொடங்குகிற போது ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தொடங்கி 18வது இயலுக்கு வருகிற போது வெட்ட வெளிச்சமாக இந்த 4 வருணங்களில் இவன் தான் மேலே இருக்கிறவன், இவனுக்கு இது வேலை, இங்கே இருக்கிற சூத்திரனுக்கு இதுதான் கடமை என்று சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் இரண்டையும் இணைத்து பாருங்கள். அவனுக்கு உள்ள கருமம் எது என்று சொன்னதற்கு பிறகு மறுபடியும் 2வது இயலுக்கு போனால் நீங்கள் பயன்கருதா கருமம் செய்ய வேண்டும். இந்த கருமத்தையும் கூட எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த கருமம்ங்கிற சொல்ல நடைமுறையில் சரியா தான் சொல்றான். கீதையில சொல்ற பொருள் வேற இருந்தாலும் இவன் சொல்ற இந்த கருமத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று. நீ கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே. என்னன்னு தெரியல எனக்கு. ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு போன ரஜினிகாந்த் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறாரா இல்ல ஏதாவது மறுப்பா எழுதியிருக்காரான்னு எனக்கு தெரியாது. கடமையை செய், பயனை எதிர்பார்ன்னு எழுதிட்டார். அடடா, எப்படி இப்படி எழுதினாரு? கடமையை செய், பயனை எதிர்பார் எழுதி இருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கிறேன். கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே. நீ வேலை செய்வதற்காக மட்டுமே பிறந்தவன். ஏவல் வேலைகளை எடுத்து செய்ய வேண்டுமே தவிர நீ எந்த பயனையும் எதிர்பார்க்க கூடாது என்றுதான் 2வது அத்தியாயத்தில் இருக்கிற அந்த வரிக்கு என்ன பொருள் என்றால் இதுதான் உன் கருமம். இன்னமும் கீதை விளக்கமாக சொல்லுகிறது. நீ உன் வருணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை விட இன்னொரு வருணத்தாருக்கு உரிய பணியை சிறப்பாக செய்வாய் என்றாலும் கூட அதை நீ செய்யக்கூடாது. உனக்கு அரைகுறையாகத்தான் தெரியும் என்றாலும் எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, யார் விதிச்சா? மயா சிருஷ்டம், அதை நான் தான் விதித்தேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார். இதுல என்ன செய்தியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இடைச்செருகல் தான் இந்த பகவத்கீதை என்பதற்கு ஒரு மிகச்சரியான எடுத்துக்காட்டை அம்பேத்கர் தன்னுடைய புத்தகத்திலே காட்டுகிறார். த ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா என்கிற புத்தகத்தில் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்கிற புத்தகத்திலே அவர் ஒன்றை சொல்லுகிறார். பகவத்கீதையிலேதான் கிருஷ்ணர் எல்லாரையும் விட மேலானவராக அவர்தான் எல்லாம், ஆக்கமும் நானே அழிவும் நானே, நீ செய்கிற புண்ணியம் பாவம் எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேரும் என்று த சுப்ரீம் காட் என்று சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இடத்தில் கிருஷ்ணர் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாரே. இது இயல்பான மகாபாரதத்தினுடைய கதை போக்கில் இருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது என்கிறார் அம்பேத்கர். மற்ற இயல்களில் நீங்கள் பார்த்தால் நீங்கள் அங்கே கிருஷ்ணனின் நிலைமை மகாபாரதத்தில் என்னவாக இருக்கிறது அதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டையும் காட்டுகிறார். மகாபாரதம் 18 பருவங்களை உடையது. அதில் முதல் பருவம் ஆதி பருவம். இங்கே இருக்கிற நண்பர்கள் இளைஞர்களுக்கு அன்பாக யாரும் மகாபாரதம் படிக்கவில்லை என்றால் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். படிக்கவில்லை என்று படிக்கலாம் என்று நினைத்தால் கூட ஆதி பருவத்தை விட்டு விட்டு படியுங்கள். ஆதி பருவம் படிக்கிற எந்த பையனும் உருப்பட மாட்டான். ஆதி பருவத்தை படிச்சு முடிச்சா முடிக்கிற போது எவனாக இருந்தாலும் காம உணர்ச்சியை அவனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான நாம் சொல்லி வைத்திருக்கிற இவர்கள் சொல்லி இருக்கிற புராண கதைகள் எல்லாமே எந்த கதையும் நாம சொல்லல. நான் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். ஆக்குகிற கடவுள், காக்கிற கடவுள், அழிக்கிற கடவுள் எல்லாம் சொல்றேன். காக்கிற கடவுளுக்கு கோயில் வைத்திருக்கிறேன், அழிக்கிற கடவுள் சிவனுக்கு கோயில் வைத்திருக்கிறேன். ஏன் ஆக்குகிற கடவுள் பிரம்மனுக்கு கோயில் இல்லை? கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை என்றால் சிவபெருமான் வைக்கக்கூடாதுன்றாரு. ஏன் வைக்கக்கூடாதுன்றாரு? பிரம்மனுக்கு அடிப்படையில் 5 தலை, ஆனா இப்ப இருக்கிறது 4 தான். ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளிட்டாரு. ஏன்? அது என்ன நெல்லிக்காயா? அது ஏன் கிள்ளிட்டாருன்னா வேற ஒரு காரணமும் இல்லை. பார்வதி குளித்துக் கொண்டிருக்கும் போது, பார்வதி இந்த பிரம்மனுக்கு அத்தை முறை, பார்வதி குளித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மன் எட்டி பார்த்ததை சிவபெருமான் பார்த்தார். ஏன் அவர் கடவுள் செய்யற காரியமாயா அதெல்லாம்? இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த கதையை நாங்களா எழுதுனா இந்த கதை முழுவதையும் நீ தான் எழுதி வைத்திருக்கிற. ஒரு கடவுளை பற்றிய கதை படிக்கிற போது ஒரு மனத்தில் ஒரு நெகிழ்ச்சி வர வேண்டாமா? படிக்கிற போதே என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு அப்படிப்பட்ட கதைகள் ஏராளமாக மகாபாரதத்திலேயும் உண்டு. அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஆதி பருவம், அதை தாண்டி வந்தால் 2வது பருவம் சபா பருவம், பிறகு ஆரண்ய பருவம், விராட பருவம். இந்த சபா பருவத்தில் அம்பேத்கர் எடுத்துக்காட்டுகிற காட்சி எது என்று கேட்டால், சபா பருவத்தில் ஒரு விருந்துக்கு தருமன் முதல் மரியாதையாக கிருஷ்ணனை அழைக்கிற போது சிசுபாலன் என்கிற ஒரு சாதாரணமான பாத்திரம் மிக கடுமையாக கிருஷ்ணனை விமர்சனம் செய்கிறார். அது மகாபாரதத்தில் இருக்கு. நீ கிருஷ்ணனினுடைய உயரத்தை கீதையில காட்டுவதற்கும் சிசுபாலன் அவ்வளவு கோபப்பட்டு அவ்வளவு குறைவாக சபாபருவத்திலே கிருஷ்ணனை தருமன் முன்னிலையிலே பேசுவதற்கும் இருக்கிற வேறுபாட்டை பார்த்தால் அம்பேத்கர் கேட்பார்,
அவ்வளவு பெரிய பாத்திரத்தை இப்படி ஒருவன் சாதாரணமான ஒரு மன்னன் அப்படி பேச முடியுமா? சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் மீது இருந்த கோபம் நியாயம். எதற்காக சிசுபாலன் கண்ணன் மீது கோபப்பட்டான் என்றால், சிசுபாலனுக்கு பார்த்து வைத்திருந்த அந்த ருக்மணி என்கிற பெண் மணமேடையில இருக்கிற போதுதான் கிருஷ்ணனும் அவன் அண்ணனுமாக சேர்ந்து ருக்மணியை தூக்கி கொண்டு போனார்கள். அவனுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? எனவே தன் மனைவியை தனக்கு மனைவியாக மணமேடையில உட்கார்ந்திருந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் ருக்மணியை மணந்து கொண்டு அதற்கு பிறகு 7 பெண்களை மணந்து கொண்டு, என்ன சிறப்பென்றால் அந்த 7 பேரும் ஏற்கனவே திருமணமானவர்கள். அதற்கு பிறகு 10,000 கோபியர்கள். இத்தனை பேரையும் விட்டுட்டு கண்ணன் யாரை காதலிச்சார்னா ராதாவை தான் காதலிச்சார். ஏடா இத்தனை பேருக்கு அப்புறம் நம்மால் இன்னைக்கு எவனாவது ருக்மணி கிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறானா? ராதாகிருஷ்ணன் தான் நம்மளும் பேர் வைக்கிறோம். நண்பர்களே, ஒரு வேளை கல்யாணம் பண்ணா நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காதோ என்னவோ தெரியல. எனவே ராதாகிருஷ்ணன்கள் இருக்கிற அந்த செயல்களை எல்லாம் மிக கடுமையாக சிசுபாலன் பேசுகிற அந்த காட்சி மகாபாரதத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் தர்மம் என்று சொல்லுவதற்கு பொதுவாக நாம் வைத்திருக்கிற பொருளை பொருத்தி பார்க்க கூடாது. வள்ளுவன் சொல்லுகிற அறம் வேறு. அறம் என்பதற்கு இவர்களினுடைய தர்மம் என்கிற சொல் ஒரு நாளும் பொருந்தாது. அந்த அறத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. காரணம், நீங்கள் தர்மன் என்று ஒரு பாத்திரம் இருக்கிறதே, அந்த பாத்திரம் தான் மகாபாரதத்தினுடைய அத்தனை விதமான இடர்களுக்கும் அடிப்படை காரணம். நான் சொல்லுகிற செய்தியை ஒரு முறை கலைஞர் தொலைக்காட்சியில் சொன்ன போது அன்றைக்கு எனக்கு உண்மையிலேயே வழக்கமாக வருவதை விட ஏராளமான தொலைபேசிகள் அப்படியா என்று கேட்டார்கள். கேட்டவர்கள் எல்லோரும் பக்தர்கள். நான் மகாபாரதத்தில் இருக்கிற கதையை தான் சொன்னேன். தருமன் சூதாடி எல்லாவற்றையும் இழந்தான் என்பதுதான் பொதுவாக அறியப்பட்டிருக்கிற செய்தி. ஆனால் அவன் முதல் முறை சூதாடி எல்லாவற்றையும் இழக்கவில்லை என்பது அழுத்தமாக நான் சொன்ன செய்தி. தருமன் சூதாடினான், எல்லாரையும் தம்பிகளை இழந்தான், சொத்து சுகங்களை இழந்தான், படைகளை இழந்தான், கடைசியாக திரௌபதியை இழந்தான். திரௌபதியை இழந்ததற்கு பிறகு திரௌபதி அரங்கத்திற்கு வந்து பீஷ்மர் உட்பட அத்தனை பேரும் இருக்கிற அவையிலே ஒரு கேள்வியை பாஞ்சாலி கேட்டாள். தருமன் என்னை பணயம் வைத்து இழந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் தன்னை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்த பின் தன்னை இழந்தானான்னு கேட்டார். அந்த கேள்வியில 1000 அர்த்தங்களும் அழுத்தங்களும் இருக்கிறது. அவன் தன்னை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்த பின் தன்னை இழந்தானான்னு கேட்டார். தன்னை இழந்த பின் தான் உன்னை இழந்தான் போது மறுபடியும் பாஞ்சாலி கேட்டாள், அவன் தன்னையே இழந்த பிறகு என்னை இழப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அடிப்படையில் அவனே அடிமையானதற்கு பிறகு இன்னொருவரை எப்படி அவன் பணயம் வைத்து விளையாட முடியும்? அதற்கு அந்த அரங்கில் யாரும் விடை சொல்லவில்லை. பிதாமகர் என்று சொல்லப்படுகிற பீஷ்மர் சொன்னார். மகாபாரதத்தில் இருக்கிறது நண்பர்களே, குறிப்பாக நம் வீட்டில் போய் சொல்லுங்க. பீஷ்மர் சொன்னார், ஆண் அடிமையாக ஆனாலும் மரணனாக இருந்தாலும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் மனைவி அவனுக்கு அடிமைதான். மகாபாரதம் சொல்லித் தருகிற சமூக வாழ்வியல் செய்தி இதுதான். ஒரு ஆண் மன்னனாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் எந்த நிலையில் ஆண் இருந்தாலும் அவன் மனைவி அவனுக்கு அடிமைதான். எனவே உன்னை பணயம் வைப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு என்று பீஷ்மர் சொன்னார். எல்லாம் இழந்த பிறகு என்ன நடந்தது என்றால், திருதராஷன் அழைத்து துரியோதனனை சொன்னான், இது நியாயம் இல்லை. ஒருவனை சூதாட்டத்திற்கு அழைத்து எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு போ என்று சொல்ல முடியாது. திரௌபதியை அந்த புறத்தில் அடிமை பெண்ணாக அனுப்பி கொண்டிருக்கிற வேளையிலே தடுத்து நிறுத்தி, வேண்டாம் பாஞ்சாலி, நீ என்னிடத்தில் 2 வரம் கேள், நான் தருகிறேன் என்று திருதராஷன் சொன்னான். இது மகாபாரதத்தில் உள்ள காட்சி. பாஞ்சாலி வரம் கேட்டாள். முதல் வரம், தருமனை விடுவியுங்கள் என்றாள். திருதராஷன் விடுவித்தோம் என்றான். 2வது வரம் கேள் என்று கேட்டான். தம்பியர்களையும் விடுவியுங்கள் என்றாள். விடுவித்தேன் என்று சொன்னான். 3வது வரமும் கேள் என்று திருதராஷன் சொன்ன போது பாஞ்சாலி சொன்னாள், இல்லை இல்லை, பெண்கள் 2 வரத்துக்கு மேல் கேட்கக்கூடாது. எத்தனை சட்டம் வச்சிருக்கான் பாருங்க. அதாவது வரம் கேட்கறதுல இவன் ஒரு ரேஷன் வச்சிருக்கான். பெண்கள் 2 வரத்துக்கு மேல் கேட்கக்கூடாது என்று அந்த பெண் சொன்னாள். அப்படியும் திருதராஷன், இல்லை, நானாகவே வரம் தருகிறேன், கைப்பற்றிய எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறோம், படை, நாடு, செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊர் திரும்பலாம் என்று சொன்ன திருதராஷன் நல்ல மனிதனா, சூதாடிய தருமன் நல்ல மனிதனா? நண்பர்களே, என்ன நடந்தது என்றால், அதற்கு பிறகு இவர்கள் போய்கொண்டிருக்கிற போது சகுனி துரியோதனனை அழைத்து, இதையெல்லாம் நான் சொன்னா நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க, விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் சொன்னா நம்புவாங்க, என்ன பண்றது, சன் டிவிலையும் தான் நம்ம மகாபாரதம் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆகினாலே அந்த விஜய் தொலைக்காட்சியில இப்பதான் முடிஞ்சது.
அப்போது சகுனி துரியோதனனை அழைத்து, இப்படி நீ அவர்களை அனுப்பிவிட்டாயே, அவர்கள் சபதம் போட்டு விட்டு போயிருக்கிறார்கள், என்றைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்து, என்ன செய்யலாம் மாமா? மறுபடியும் சூதாட்டத்துக்கு அழைக்கலாம், எப்படி வருவான்? மனநிலை சரியா இருக்கிற எவனாவது மறுபடியும் வருவானா? ஆனால் சகுனி சொன்னார், எவனும் வருவானோ இல்லையோ தர்மன் வருவான். சகுனி சொன்ன இந்த செய்தி இருக்கிறது. எப்படி வருவான்? சூதாட்டம் என்றால் தருமனுக்கு அவ்வளவு பிரியம். பாருங்க, தருமர் யாருன்னு தெரிஞ்சுங்க. அப்ப நம்ம இதுல சூதாட்ட கிளப்புல எத்தனை தர்மம் இருக்கான் நம்மளோட, நீங்க போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் தர்மம் தான். சூதாட்டத்தில் தருமனுக்கு அத்தனை ஆசை உண்டு, மறுபடியும் அழைத்தால் வருவான். திருதராஷ்டிரன் சொன்ன போது மறுபடியும் அழைக்க கூடாது என்ற போது, இல்லை, நாங்கள் மறுபடியும் எதையும் பணயமாக வைக்க சொல்லவில்லை, ஒரே ஒரு நிபந்தனை, வரட்டும். தோற்று போகிறவர்கள் 12 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம், மறைமுகமாக தலைமறைவாக இருக்க வேண்டும், இதுதான் பந்தயம், வேறு எதையும் இழக்க சொல்லவில்லை என்று சொல்லி, மறுபடியும் போகிற பாதையில், அவன் ஊர் போய் சேரல, போகிற பாதையில் உங்களை மறுபடியும் சூதாட்ட அழைக்கிறார்கள் என்ற உடனே திரும்பி வந்தவனுக்கு பெயர்தான் நண்பர்களே தருமன் என்பது. இதுதான் தர்மமா என்று மக்களிடம் கேளுங்கள். நல்லதுதான் பண்ணியிருக்கான் பாரதிய ஜனதா. நம்ம சும்மா இதெல்லாம் பேச முடியுமா? இதை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் பேசுவதற்கு மிக அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். மறுபடியும் தருமர் வந்து ஆடி தோற்றுத்தான் 12 ஆண்டுகள் வனவாசம். அதுதான் 3வது பருவம், ஆரண்ய பருவம். ஆரண்ய பருவத்தில் என்ன நடந்தது என்று நான் உள்ளே போனால் அடுத்த 5 பேர் பேச வேண்டும். எனவே எதற்காக சொன்னேன் என்றால், இந்த குருஷேத்திரம் என்று சொல்லுகிற கீதையில் நடந்த யுத்தமே நியாயமற்ற யுத்தம். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த யுத்தமே நியாயமற்றது. நீங்கள் எண்ணி பாருங்கள், பாண்டவர்களுக்காக தூது வந்த கிருஷ்ணன் என்ன கேட்டான்? எங்களுக்கு உள்ள உரிமையான பகுதியை பாதி நாடு கொடு என்றல்லவா கேட்க வேண்டும். உரிமை உள்ளவன் அப்படித்தான் கேட்பான். கிருஷ்ணன் என்ன கேட்டார்? 5 நாடு கொடு, இல்லைன்னா 5 ஊரு கொடு. எவனாவது உரிமை உள்ளவன் அப்படி கேட்பானா? கிடைச்ச வரைக்கும் லாபங்கிறது தான். ஐயா சொல்லுவார், பார்ப்பனியம் என்பதே பலித்தவரை என்பதுதான். பலித்தவரை என்பதுதான் பார்ப்பனியம். 5 நாடு கொடு, இல்ல 5 வீடு, 5 வீடாவது கொடு, இல்ல 5 டம்ளராவது கொடுன்னு கேட்கிறது என்னங்க அது சமாதானம்? ஏன் அப்படி கேட்டார்கள் என்றால், அந்த நாடு எந்த விதத்திலும் பாண்டவர்களுக்கு உரியதில்லை. திருதராஷ்டிரனின் தம்பி பாண்டுவாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுவதை கோபித்துக் கொள்ளக்கூடாது, கர்ணன் உட்பட எந்த பயலும் பாண்டுவுக்கு பிறக்கவில்லை என்றுதான் மகாபாரதம் சொல்லுது. இந்திரனுக்கு பிறந்தான், சந்திரனுக்கு பிறந்தான், அப்புறம் எப்படி அவன் பாண்டவன்? பாண்டுவுக்கே பிறக்காதவர்கள் எப்படி பாண்டவர்கள்? ஒருத்தம் கூட பாண்டுவுக்கு பிறக்கலையே. பாண்டு மனைவியை தொட்டா தலை வெடிச்சிருமோ என்னமோ ஒரு சாபத்தை வச்சுட்டு தெரியும். எனவே அத்தனை பேரும் யார் யாருக்கோ பிறந்தான், அவனுக்கு எப்படி அந்த நாடு சொந்தம் என்று அந்த குருஷேத்திர யுத்தமும் நியாயம் இல்லை. அதிலே இவர்கள் பேசுகிற எந்த செய்தியும் நியாயம் இல்லை. முழுக்க முழுக்க வருண அமைப்பை நிலைநிறுத்துகிற, வன்முறையை தூண்டுகிற ஒரு நூல் தேசிய நூலாக இல்லை, பாட நூலாக கூட இருக்க தகுதியற்றது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.